ஹலோ டீம், டாப் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இதோட என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட் எவ்வளோ வைக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 900ல மார்க்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. 900 மார்க்கெட் பிரேக் பண்ணுது. இதுக்கப்புறம் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது. அதாவது 900லேருந்து 910 ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னா 910, அதாவது 910ல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் கீழே, டார்கெட் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு 985ல தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ as you can see 985ல தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும். இதோடைய கால்குலேஷன் போலாம். 100 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 91,000 நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 100 ஸ்டாக்ஸ்க்கு 70 பாயிண்ட்ஸ்னா 7,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா 3,500 நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 1:2 ப்ராஃபிட் வரும். டோட்டலா உங்க கேபிட்டல் இருந்து உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வரும். இது இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இன்னுமே உங்களுடைய டார்கெட்டை குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ ஸ்டாக் நீங்க பார்க்கலாம். இதை பத்தி மேற்கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களுக்கு வந்துட்டு இதை பத்தி லேர்ன் பண்ணணும், ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பத்தி தெரிஞ்சுக்கணும், இண்டிகேட்டர்ஸ் பத்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.